அது இளைஞர்களுக்கு வரலாம், குழந்தைகளுக்கும் வரலாம், வயசானவங்களுக்கும் வரலாம். அது எங்கேன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நம்ம வயிற்றுலே ஆகட்டும் அல்லது விரைப்பைக்கு பக்கத்துலேயே ஆகட்டும் எங்கேயாவது ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே சாதாரணமாக இருக்கிற தூங்கிக்கிட்டு இருக்க குடல் அது மூலமாக வெளியேற்றி அது ஒரு வீக்கமாக தெரியும். அது முதல் நம்ம பார்வைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் பின்னால் பிரச்சனைகளும் உருவாக்கும். அதுதான் குடல் இருக்கும். ஒரு சிலருக்கு தொப்புள்கிட்ட வரலாம். காமனாக எல்லாத்துக்கும் தெரியும் தொப்புள் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. அல்லது தொப்புளுக்கு மேலே வரும். அதுக்கு பேர் ஒவ்வொரு ஹெர்னியாவும் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வச்சதுன்னா எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா, இங்கே தொப்புள் இருக்கிறத அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். பட் முக்கியமாக 90% மக்களுக்கு வர்றது ஒரு சங்கடமான பகுதியில், அதாவது விரைப்பகுதிக்கு பக்கத்தில் வைக்கிறது. அதுதான் கிராயின் ஆர் இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறது. அதுதான் காமனாக மென், அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி லேடிஸ்க்கு ஜென்ஸுன்னு கம்பேர் பண்ணும்போது ஒரு 80% ஹெர்னியாங்கிற பிரச்சனையே ஜென்ஸுக்கு தான் வருது.